जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். விமரிசையாக விழா கொண்டாடுக. எல்லா ஜனங்களும் இந்த விசேஷத்தை புரிந்து கொண்டு ஆச்சாரிய ஜெயந்தியை மகோத்சவமாக கொண்டாட வேண்டும் என்று எனக்கு ஆசை. அவர் பெயரை சொல்லிக்கொண்டு பிழைப்பதனாலோ என்னவோ அத்தனை ஜெயந்திகளை விடவும் விசேஷமாக அவை எல்லாவற்றையும் தூக்கி நிற்கச் செய்த இந்த ஜெயந்தியை கொண்டாட வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது. ஆச்சாரிய ஜெயந்தி இல்லாவிட்டால் கிருஷ்ணர் ஜெயந்தி ஏது, நிருசிம்மன் ஜெயந்தி ஏது, ராமநவமி எல்லாம் ஏது? ராமாயணம் இருந்திருக்குமா, கீதை இருந்திருக்குமா? எனக்கு பேராசை, அது நிறைவேறுமோ இல்லையோ சொல்லி வைக்கிறேன். சங்கர ஜெயந்தி என்று எங்கே நடந்தாலும் அங்கே ஜனங்கள் படையெடுத்து போய் பிரசாத விநியோகத்தை அசாத்தியமாக்கி விட வேண்டும் என்று பேராசை. இதை நான் சொல்லிக்கொண்டே போனால் என்றைக்காவது நிறைவேறாதா? எதற்காக கொண்டாட வேண்டும் என்றால், கொண்டாட்டத்தால் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை, நமக்கேதான் ஸ்ரேயஸ். அவரை ஸ்மரிக்கிற புண்ணியம் ஏற்பட்டு சித்தமலம் போகும். நன்றி உணர்ச்சி என்பது மனுஷியனாக பிறந்தவனுக்கு அவசியமோ இல்லையோ? நன்றி மறவாமை என்பதைத்தானே பெரியவர்கள் எல்லாம் மனுஷ லட்சணத்தின் உச்சியில் சொல்கிறார்கள். ஆகையால் நமக்கு இடைக்காலத்தில் அடைபட்டு போன மோட்ச மார்க்கத்தை மறுபடியும் திறந்துவிட்டு சனாதன தர்மத்தை புத்துயிரூட்டி கொடுத்து சிவராத்திரி என்றும் ஸ்ரீ ஜெயந்தி என்றும் ராமநவமி என்றும் பண்டிகைகள் கொண்டாடும் ஆனந்தத்தை கொடுத்தவரிடம் நன்றிக்கு அடையாளமாக அவருடைய ஜெயந்தியை பண்டிகைகளிலெல்லாம் பெரிய பண்டிகையாக கொண்டாட வேண்டியது நியாயந்தானே? தற்போது இந்த ஜெயந்தியின் மகத்துவம் போதிய அளவு ஜனங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கவில்லை. அதனால் தனியாக எங்கேயாவது யாராவது கொண்டாடினால் 10 பேர் கூட சேர்வதில்லை. மடத்தில் கொண்டாடினால் கூட்டம் சேர்கிறது. மக்கள் மேல் குற்றமில்லை, முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி உணர்த்தாதது எங்கள் தப்புதான். ஆழ்வார்களுக்கும் ராமானுஜர், தேசிகர், மணவாள மாமுனிகள் முதலானவர்களுக்கும் பெருமாள் கோயில்களில் பிம்பம் இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மதாபிமானமும் நிறைய இருப்பதால் அந்த பெரியவர்களுடைய அவதார தினங்களில் ஆலய பிம்பங்களுக்கு விசேஷ பூஜை, புறப்பாடு, சாத்துப்படி என்று விமர்சையாக பண்ணுகிறார்கள். அப்பர், சுந்தரர் முதலான 63 நாயன்மார்களுக்கும் உமாபதி, சிவம் முதலிய சைவ சமயாச்சாரியார்களுக்கும் இதே போல ஈஸ்வரன் கோவிலில் பிம்பங்கள் இருப்பதால் அவர்களுக்கும் விழா நடந்து விடுகிறது. வைஷ்ணவ சம்பிரதாயமாகவோ சைவ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் எல்லா சம்பிரதாயங்களுக்கும் மூலமாகவும் அவை யாவற்றையும் ஒப்புக்கொள்வதாகவும் உள்ள ஸ்மார்த்த சம்பிரதாயக்காரராக நம் ஆச்சாரியால் இருப்பதால் அவருக்கு 2 கோயில்களிலேயும் பிம்பம் இல்லை. வைதிக பூஜை உள்ளதாகவோ அவரால் யந்திர பிரதிஷ்டை போன்ற ஏதோ ஒன்று செய்யப்பட்டு அவருடைய விசேஷ சம்பந்தம் உள்ளதாகவோ இருக்கிற ஒரு சில கோயில்களில் மாத்திரம்தான் ஆச்சாரிய பிம்பம் இருக்கிறது. காஞ்சி மண்டலத்தின் விசேஷ தொடர்பு. இதற்கு விலக்காக உள்ள ஒரே ஒரு இடம் காஞ்சிபுரம்தான். அந்த ஊர் மட்டுமில்லை, காஞ்சி மண்டலம் முழுவதிலுமே ஆச்சாரியாளுக்கு பிம்பங்கள் இருக்கின்றன. காமாட்சி கோயிலில் தனி சந்நிதியுடன் பெரிய மூர்த்தி இருப்பதோடு ஏகாம்பரேஸ்வரர், வைகுண்ட பெருமாள், வரதராஜா ஆகிய கோயில்களில் கூட ஆச்சாரிய பிம்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னும் விசேஷமாக வரதராஜா கோயிலில் தாயார் சந்நிதிக்கு போகும் வழியில் உள்ள மண்டபத்தில் உள்ள தூணில் வியாசரும் அவருக்கு சிஷ்யராக ஆச்சாரியாலும் இருப்பதில் வியாசர் ஒற்றை விரலை தூக்கி காட்டி அத்வைதம்தான் சத்தியம் என்று அடையாளம் தெரிவிக்கிறார். பெரிய கோயில்களில் மாத்திரமில்லாமல் சிவாஸ்தானம், செவிலிமேடு என்னும் சிவலிங்கமேடு, புண்ணியகோடி ஆலயம், ஐராவதேஸ்வரர் கோவில் இங்கேயும் வியாச சிஷ்யராக ரொம்பவும் யுவாவாக ஆச்சாரியால் இருக்கிறார் என்று
பல இடங்களில் ஆச்சாரியாளின் பிம்பம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. காமாட்சியை சௌமிய மூர்த்தியாக்கி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை, காமகோடி பீட பிரதிஷ்டை ஆகியன ஆச்சாரியால் செய்தார் என்று இங்கே அவரை அம்பாளுடன் ரொம்பவும் சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பதற்கு ஏற்றாற்போல் இவற்றில் சில சில்பங்களில் தபஸ் காமாட்சி என்னென்ன ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் வழக்கமாக பொறிக்கப்படுவதுண்டோ அதே ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் ஆச்சாரியாலையும் பொறித்திருக்கிறது. சாதாரணமாக ஆச்சாரியாலை அவருடைய 4 பிரதான சிஷ்யர்களாக பத்மபாதர் முதலானவர்களுடன் சேர்த்து நினைப்பதே வழக்கமாயிருந்தாலும் அவருடைய காஞ்சி வாசத்தை சொல்லும் புஸ்தகங்களில் அந்த 4 பேருக்கு வேறேயான 6 சிஷ்யாளை சொல்லி அவர்கள் அவர் ஸ்தாபித்த ஷண்மதங்களில் ஒவ்வொன்றையும் தேசத்தில் நன்றாக ஸ்திரப்படுத்திவிட்டு அவர் காஞ்சிபுரத்தில் தமது சரித்திரத்தின் கடைசி பாகத்தில் தம்முடைய மடத்தில் இருந்தபோது அவரிடம் வந்து தெரிவித்துக் கொண்டார்கள் என்று இருக்கிறது. அதற்கேற்ப அவருடைய காமாட்சி ஆலய விக்கிரகத்தின் பீடத்தில் வழக்கமான 4க்கு பதில் 6 சிஷ்யர்களின் உருவங்கள் இருக்கின்றன. ஸ்ரீமடத்து பூஜா கிரகத்திலும் அவருடைய 2 பக்கத்திலும் பக்கத்துக்கு 3 பேர்களாக மொத்தம் 6 சிஷ்யர்களின் உருவங்களை பார்க்கிறோம். காஞ்சியில் மாத்திரமின்றி மெட்ராஸ் வரை பூந்தமல்லி, பாப்பான் சத்திரம், மாங்காடு, திருவற்றியூர் என்று பல இடங்களில் ஆச்சாரிய பிம்பங்களை பார்க்கிறோம். பொதுவாக கோயிலில் இடமே பெறாதவர் இங்கே மட்டும் இப்படி நிறைய காணப்படுவது காஞ்சியில் அவர் முடிவாக வாசம் பண்ணி சித்தி அடைந்ததால் இங்கே அவருடைய நினைவு ஆழமாக நிலைத்து விட்டதாலேயே எனலாம். ஆனாலும் பொது உண்மை கோவில்களில் ஆச்சாரியால் பிம்பமில்லை என்பதே. அதனால்தான் ஊருக்கு ஊர், கோயிலுக்கு கோவில் அவருக்கு ஜெயந்தி உற்சவம் என்று இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது. எவரால் தான் இந்த தேசத்தில் ஆலய வழிபாடே புத்துயிர் பெற்றதோ அவருக்கு மூர்த்தியும் இல்லை, விழாவும் இல்லை. ஆனாலும் அவருடைய ஆத்மசக்தி மகிமையால் தேசம் பூராவிலும் ஆச்சாரியாள் என்றாலே சங்கராச்சாரியாள் தான் என்று ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டத்தை உரிய அளவு விருத்தி பண்ணி தர வேண்டியது எங்களுடைய, அதாவது மடத்தினுடைய கடமையாய் இருக்கிறது. குறிப்பு: ஸ்ரீசரணர்களின் திருவுளப்படி பத்ரிநாதத்திலிருந்து கன்னியாகுமரி வரை ஸ்ரீ காஞ்சி மடத்தின் ஆதரவில் அநேக இடங்களில் ஆச்சாரியார்களின் பிம்பமோ பாதுகையோ பிரதிஷ்டையாகி மக்களை அவரது புனித நினைவில் ஈர்த்து வருவதை குறிப்பிட வேண்டும். ஆலயமூர்த்தி இல்லாத ஆச்சாரியாளுக்கு சூலமூர்த்தியாக இருப்பது அவர் ஸ்தாபித்த மடங்கள்தான். ராமானுஜர் உள்பட நான் சொன்ன அந்த வைஷ்ணவ சைவ பெரியவர் எவருக்கும் அவரே ஸ்தாபித்ததாக மடம் கிடையாது, ஆலயமூர்த்தி தான் இருக்கிறது. அதனால் மடம்தான் ஆச்சாரிய ஜெயந்தியை அதற்கு கௌரவத்தோடு கொண்டாடி ஜனங்களுக்கு பக்தி எழுச்சியை ஊட்ட வேண்டும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर.